கோவிஷீல்டு வேக்சின் எடுத்துக்கும் போது அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. த்ராம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிற இந்த சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா யூகே கோர்ட்டில். என்ன சக்தி சொல்கிற ஆமாம், இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதுக்காக 100 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம். இது என்ன டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சக்தி. I'm a counseling psychologist. பட் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க போகிறது ஒரு ஃபார்மசிஸ்டா. வெல்கம் டு மை சேனல். எஸ், இந்த த்ராம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல பிளட் கிளாட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும் இந்த வேக்சினால. ஸோ என்ன ஆகும், அப்போ இன்டர்னல் ஹெமரேஜ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்னா ப்ளீடிங் நடக்கும் உள்ள. அந்த ப்ளீடிங் வந்து உள்ளே வந்து உறைஞ்சு போயிடும் ரத்தம். அந்த ரத்தம் உறைஞ்ச ரத்தம் என்ன பண்ணும், அப்படியே கட்டி கட்டியாகி நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அந்த பிளட் கிளாட் என்ன பண்ணும், நார்மலாக பிளட் போகுது இல்லையா, அந்த பிளட் ஃப்ளோவில் எடுத்துகிட்டே போகும். அந்த பிளட் கிளாட் வந்து எங்கேயாவது போயிட்டு ஒரு பிளட் வெசல்ஸ்குள்ளே அடைச்சிக்கும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் பிளட் ஹார்ட்டுக்கு போகிற கார்டியாக் வெசல்ஸ்குள்ளே கார்டியாக் வேல்வுக்குள்ளே அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ ஹார்ட் பிரச்சனை ஆயிரும். ஹார்ட் நின்று போயிடும், கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். இதே அந்த பிளட் கிளாட் வந்து நம்ம பிரெயினுக்கு போகிற அந்த இரத்த குழாயில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா அப்போ பிரெயின் வந்து ஒர்க் பண்ணாமல் நிறைய பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. பேஷண்ட் இறந்து கூட போவாங்க. இல்லை ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒர்க்கே பண்ணாமல் வாதம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இல்லை இன்டர்னல் ஹெமரேஜ்னால அந்த பேஷண்ட் வந்து வாழ்க்கையை இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய சைடு எஃபெக்ட்ஸாக இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம்னா, வேக்சின் அப்படிங்கிறது it is not a treatment, it is only a prophylactic therapy. prophylactic therapy அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வியாதி இல்லாதப்ப இந்த மருந்து, இந்த வைரஸால எனக்கு வியாதி வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி நம்ம உடம்பு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வேக்சினேஷன் ப்ராசஸ். இதில் இந்த வேக்சின் தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. வேக்சினை வந்து அப்படியே உயிரோட நமக்குள்ளே அனுப்பக்கூடாது. அனுப்புனா நம்ம பாடி வந்து தாங்க முடியாது. ஸோ அந்த பாடியை, அந்த வைரஸ் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஃபார்மில் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பணும். அது இன்ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு -70°C வேணும் அப்படின்னு அப்போவே ஃபைசர் கேட்டிருந்தாங்க. அந்த -70° ரெஃப்ரிஜரேஷன் இந்தியாவில் இல்லை, அதனால இங்கே நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சீரம் இன்ஸ்டியூட் அதுக்குள்ளே வந்து அஸ்ட்ராசெனிகாவோட டைப் பண்ணி இங்கே கோவிஷீல்டுங்கிற வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் வழக்கம் போல் நம்ம ஊரில் வந்து வேக்சின் -70°லாம் வேண்டாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர்லேயே வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த விருலண்ட் பவர் இருக்கு இல்லையா, அந்த வைரஸை தான் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேக்சின்ங்கிறது மருந்து இல்லை. அது வந்து அந்த பர்டிகுலர் வைரஸை நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் அதோட பவரை கம்மி பண்ணி, விருலண்ட் பவரை கம்மி பண்ணி நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறது. அது போகும்போது அது கொஞ்சம் அது பவர் கம்மியாக இருக்கும்போது நம்ம பாடி வந்து அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி கோடிங்கோட உள்ள வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து லாஜிக் பிஹைண்ட். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து சப்போஸ் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் விட்டு மாறும்போது அதோட பவர் வந்து எக்ஸ்ட்ராவாயிடும். அது ரொம்ப நார்மலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாடியால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது மாதிரி இறந்து போனவங்களும் நிறைய அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே இருக்க கேள்வி. அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. இது வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷனால கூட இது மாறி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் ஏன்னா எப்போவுமே வேக்சினை வந்து அதோட கரெக்டான அப்ராப்ரியேட் ஸ்டோரேஜ் கண்டிஷனில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வைரஸ் வந்து திரும்ப லைவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த எந்த வேக்சினாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது அது ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கா, ப்ராப்பரான டெம்பரேச்சரில் இருக்கா. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் கூகுளை கூட நம்பாதீங்க. நான் சொல்கிற வெப்மெட், பப்மெட் அப்படின்னு சொல்கிற 2 சைட் இருக்குது, ரொம்ப ரிலையபிளான மெடிக்கல் சைட். அந்த சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு மருந்தை பற்றியும் இதோட தெரப்பூட்டிக் ஆக்ஷன் என்ன, இது எதுக்காக எடுத்துக்கிறோம், இதோட சைடு எஃபெக்ட் என்ன, தயவு செஞ்சு படிங்க, தப்பே இல்லை. ஆனால் கூகுளில் மற்ற சைட்ஸ்லாம் படிக்காதீங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல பொய்கள் நிறைய இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஆத்தென்டிக் சைட்ஸில் போயிட்டு படிங்க, அதோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடம்புக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்பு குப்பை தொட்டி இல்லை. யாரும் அவங்க என்னதான் ப்ரொஃபஷனல்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னால் கூட, நானே சொன்னால் கூட நம்பாதீங்க. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது. செக் பண்ணுங்கள், நல்லா செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைனா மோஸ்ட்லி மெடிசனை விட்டு தள்ளியே நில்லுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு ஃபார்மசிஸ்டாக இருந்தால் கூட இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மெடிசனுமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து ஆயுர்வேதா சித்தா போவேன்னா அது இன்னும் மோசம். ஆயுர்வேதா சித்தாவில் எந்த ரிசர்ச்சுமே பண்ணலை.
அட்லீஸ்ட் இதுலையாவது அலோபதியிலையாவது ரிசர்ச் பண்ணி ஓரளவு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓரளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அங்கே அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ இதுக்காக அங்கே போய் மாட்டிக்காதீங்க. எதுவுமே ரிசர்ச் பண்ணாத ஒரு மருந்தை நான் சாப்பிட்றேங்கிறது அது ரொம்ப அதோட முட்டாள்தனம். இப்போ என்ன சக்தி பண்ணலாம், தேவைப்பட்டா மருந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. மருந்து எடுக்கிற சுச்சுவேஷனில் உங்களை ஆக்கிக்காதீங்க. அதான் புத்திசாலித்தனம். எனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குங்கிறதுக்காக தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது உங்கள் உடம்பு, குப்பை தொட்டி இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட இக்னோரன்ஸை பீப்புள் வில் டெஃபினெட்லி அதுலேருந்து மைலேஜ் எடுக்க ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. கொஞ்சம் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க, அலர்ட்டாகவே இருங்க. பாய்.